அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் நான் பாவத்தின் மகனா, என் அப்பா யார்? சேவல்கள் இன்னும் விழித்திராத காலை. கவிந்திருந்த இருளை மெதுவாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது வெளிச்சம். ஊரின் கடைக்கோடியில் அடர்ந்திருந்த புதர்களின் இடையே சென்ற ஒற்றையடி பாதை முடிந்த இடத்தில் தனியாக இருந்த அந்த குடிசையில் திடுக்கென படுக்கையிலிருந்து பரபரப்பாக விழித்து எழுந்து அமர்ந்தான் சண்முகம். இன்றைக்கு எப்படியும் அதிகாலையில் கண் விழித்துவிட வேண்டும் என்று நேற்று இரவு படுக்கைக்கு போகும்போதே அவன் முடிவு செய்து வைத்திருந்தான். திட்டமிட்டபடி விழித்து விட்டான். ஆனாலும் இன்றைக்கும் அப்பாவை பார்க்க முடியவில்லை. அம்மாவின் பக்கத்தில் அவர் எப்போதும் படுத்திருக்கும் இடம் இன்றைக்கும் காலியாகவே இருந்தது. சண்முகத்திற்கு தாங்க முடியாத துக்கம் பீரிட்டது. படுக்கையில் தோப்பென்று விழுந்தான். அப்பாவை எப்போதுதான் பார்க்க முடியும்? அம்மாவை இப்போதே எழுப்பி கேட்டுவிடலாமா என்று யோசித்தபடியே அம்மாவை திரும்பி பார்த்தான் சண்முகம். முந்தானை விலகி கிடக்க மணிக்கட்டு வரை இல்லாதிருந்த இடது கையை தலைக்கு அண்ட கொடுத்து வலது கையை நெஞ்சின் மீது வைத்து கொண்டு கால்களை பரப்பியபடி லேசான குரட்டையொலியோடும் அடித்து போட்ட சலிப்போடும் ஆழ்ந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தாள் வடிவு. நேற்று இரவு அப்பா எப்போது வந்தாரோ பாவம். இவள் எப்போது தூங்கினாளோ? அம்மாவை எழுப்ப மனம் வரவில்லை. அப்படியே அவளை எழுப்பி கேட்டாலும் அவள் என்ன சொல்லிவிடப் போகிறாள்? போடா, அப்பா வர்றதுக்குள்ள நீ எப்பவும் போல தூங்கிடுற. அசந்து தூங்குற பையனை எதுக்கு எழுப்பணும் தான் உன்னை கூப்பிடலை. இன்னைக்கு அப்பா வரும்போது கண்டிப்பாக உன்னை எழுப்பிவிடுறேன் என்னா என்பாள். உக்கும். அவள் எழுப்பியதும் இல்லை, அவனாய் முழித்து கொண்டதும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த இந்த 3 மாதமாய் இதேதான் தொடர்கதை. சண்முகம் புரண்டு புரண்டு படுத்து பார்த்தான். தூக்கம் வரவில்லை. லேசாய் குளிரும் அடிப்பது போலிருந்தது. சிம்னி விளக்கின் மங்கிய ஒளிச்சுடர் மெதுவாய் நடுங்கி கொண்டிருந்தது. படுக்கையின் ஓரத்தில் கிடந்த போர்வையை கால்களாலேயே இழுத்து பின் அதன் மடிப்புகளை பிரித்து போர்த்தி கொண்டான். விளக்கின் மங்கலான வெளிச்சம் ஊடுருவிய போர்வையில் இருந்த பல வடிவான கிழிசல்கள் வழியாக அடர்த்தியான இருட்டிலிருந்த ஓலைக்கூரை தெரிந்தது. அது ஏதோ நட்சத்திரங்களின் பின்னணியில் கருப்பு வானத்தை பார்ப்பது போல் இருந்தது சண்முகத்திற்கு. அங்கு இல்லாமல் போனது நிலா மட்டும்தான். அப்பாவை போலவே. பின்னே அம்மா இருக்கிறாள், அவன் இருக்கிறான். அப்பா மட்டும் கண்ணில் படுவதே இல்லையே. அதற்காக அப்பா என்றொருவர் தனக்கு இல்லாமலே போய்விட்டாரா என்ன? எத்தனையோ இரவுகளில் தூக்கத்திலேயே உணர்ந்த மதுவின் வாடை. அம்மாவும் அப்பாவும் கிசுகிசுவென இரகசிய குரல்களில் பேசிக்கொள்வது. விடியும் முன்பாக எனக்கு நேரமாச்சு, கிளம்புறேன் என்றோ சரி வர்றேன் என்றோ கேட்கும் அப்பாவின் குரல். தொடர்ந்து குடிசையின் தகர கதவை கீரீச் ஒலியுடன் திறந்து மூடும் சப்தம் என அப்பாவின் இருப்பை உணர்ந்த சந்தர்ப்பங்கள் ஏராளமாய் உள்ளது. ஆனால் இதுவரை அப்பா தன்னை தூக்கி வைத்து கொஞ்சியதாகவோ கடைகளுக்கோ திருவிழாவிற்கோ அழைத்து சென்றதாக அவனுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. என்னதான் முயற்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு காட்சி நிழலாக கூட வரமாட்டேன் என்கிறது. அவ்வளவு ஏன், அப்பாவின் முகம் எப்படி இருக்கும் என்பது கூட தெரியவில்லை. தன்னுடன் படிக்கும் ரமேஷின் அப்பா தினமும் ஸ்கூட்டரில் வந்து அவனை பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு டாட்டா காட்டிவிட்டு போவார். பளீரென்று அடிக்கும் வண்ணங்களில் உடைகளை உடுத்தி வரும் அவர் நல்ல சிவப்பும் உயரமுமாக இருப்பார். நமது அப்பா இவரைப் போல இருப்பாரா என்று பல தினங்கள் கற்பனையில் திளைத்திருக்கிறான் சண்முகம். அதே போல துளசியின் அப்பா சைக்கிளில்தான் வருவார். ஒடிசலான தேகம் கொண்ட அவர் முகத்தில் மீசை மட்டும் முகத்தில் பாதியை மறைத்திருக்கும். சிலபோது மீசையின் கணத்தில்தான் அவர் இன்னும் பறந்து போகாமல் இருக்கிறாரோ? அதை நினைத்தாலே சண்முகத்திற்கு சிரிப்புதான் வரும். அவர் மாதிரி தனது அப்பா இருக்க மாட்டார் என்றும் அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் எப்போதுதான் முடிவு கிடைக்கும்? மற்ற சில பையன்கள் வீட்டில் வைத்திருக்கும் குடும்ப போட்டோ போல தனது வீட்டிலும் இருக்குமா என்று அவன் தேடிக்கூட பார்த்துவிட்டான். அப்படி ஒன்றும் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. சண்முகத்திற்கு கவலையாக இருந்தது. அப்பா எப்படி இருப்பார்? அம்மா என்று வகுப்பில் டீச்சர் சொல்லி கொடுத்த போது கூட அவனுக்கு அப்பா என்றே மனதுக்குள் பதிந்தது. அன்றைக்கு தன்னை பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கும் போதும் அம்மா மட்டும்தான் வந்தாள்.
அங்கிருந்த பெரிய வாத்தியாரிடம் தனது பாதி கையையும் வலது கையையும் குவித்து கும்பிட்டபடி என்ன சொன்னாலோ தெரியவில்லை. அவர் தன்னை மேலும் கீழுமாக பார்த்த பார்வை அறுக்கப் போகும் ஆட்டுக்குட்டியை வளர்த்தவன் பார்ப்பது போல் இருந்தது. டேய் சம்மு, நல்லா படிச்சுக்கோ கண்ணு என்று தன்னை அணைத்து கொண்டு வடிவு முத்தமிட்ட போது அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு நிற்பது தெரிந்தது. ஏம்மா வடிவு, இது கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லே, பிரைவேட் ஸ்கூலு தான். 1ஆம் வகுப்பா இருந்தாலும் இங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை பணம் வாங்குவாங்க. உன்னால கட்டிட முடியுமா? ஐயா, அது எனக்கும் தெரியுமுங்க. எப்பாடு பட்டாவது பணத்தை கட்டிடுறேங்க. ஆனா அவனோட படிப்பு நல்ல முறையில் இருக்க நீங்க தானுங்க ஒத்தாசையா இருக்கணும். ஐயா, இவனால தான் எங்க பாடெல்லாம் மேலே வரணும்யா. உங்க உடம்பொறப்புக்கு செய்கிற மாதிரி இந்த உதவியை செய்யுங்கய்யா. வடிவு பெரிய வாத்தியாரிடம் தனது விண்ணப்பத்தை வைத்துவிட்டு சென்று விட்டாள். அப்பாவை பற்றி அவரும் கேட்கவில்லை, அவளும் சொல்லவில்லை. ஏன், அவனுக்கே அதுவரை தெரியாதே தனக்கும் ஒரு அப்பா இருப்பார் என்று. அதற்கு பின்தானே ரமேஷ், துளசி, முரளி, பாலகிருஷ்ணன், ராமசாமி, பங்கஜம்னு இவங்க கூட வர்ற அப்பாக்களை பார்த்த பின்தானே என்னோட அப்பா எங்கேம்மா என்று முதலாய் வடிவிடம் அவன் கேட்டான். ஏதோ கைவேலையாய் இருந்த வடிவு அதை கவனிக்கவில்லையா என்று தெரியவில்லை. அவன் மீண்டும் கேட்டான். வடிவு அப்போதும் அவனது பக்கமே திரும்பாமல் தனது வேலையை தொடர்ந்தபடியே தான் சொன்னாள். போடா, அப்பா வர்றதுக்குள்ள நீ எப்பவும் போல தூங்கிடுற. பள்ளிக்கூடத்தில் நல்லா ஆட்டம் ஆடிட்டு வந்து அசந்து தூங்குற பையனை எதுக்கு எழுப்பணும் தான் உன்னை கூப்பிடலை. இன்னைக்கு அப்பா வரும்போது கண்டிப்பாக உன்னை எழுப்பி விடுறேன். ஏன்னா? புகைந்து கொண்டிருந்த அடுப்பில் உலை கொதித்து கொண்டிருந்தது. சண்முகத்திற்கு சட்டென இப்போதுதான் உரைத்தது. இந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமாக ஓடியாடி விளையாடி கொண்டு வருவது மட்டுமின்றி வீட்டுக்கு வந்தும் விளக்கு வைக்கும் வரை மேலத்தெருவில் இருக்கும் பிள்ளைகளோடு விளையாடுவதால்தான் அசந்து போய் தூங்கிவிடுகிறோமோ? அட, இத்தனை நாள் இது புரியாமல் போய்விட்டதே. எதனையோ சொந்த முயற்சியில் கண்டுபிடித்து விட்டது போல அவனுக்கு இப்போது ஒரு தெளிவு வந்துவிட்டது. இன்றைக்கு பள்ளியில் மட்டுமல்ல, மாலையில் வீட்டிற்கு வந்தும் விளையாடக்கூடாது. அப்போது அசந்து போய் தூங்கிவிட முடியாதல்லவா? இன்று இரவு அப்பா வரும் வரை கண்டிப்பாக விழித்தேதான் இருக்க வேண்டும். அப்பாவிடம் சொல்வதற்கு அவனிடம் நிறைய செய்திகள் இருக்கிறது. நேற்று இரவு அப்பா சொன்ன கதை என்று ராசுக்குட்டி தினமும் ஏதாவதொன்றை சொல்வதைப் போல நானும் சொல்ல வேண்டும். அதற்காக அவரிடம் ஒரு கதையை கேட்டு செல்ல வேண்டும். சண்முகம் முடிவு செய்து கொண்டான். படுக்கையிலிருந்து சுறுசுறுப்பாக எழுந்து கொண்ட சண்முகம் பள்ளிக்கு புறப்பட ஆயத்தமானான். வடிவும் எழுந்து குளித்து மார்க்கெட்டுக்கு போக தயாரானாள். அங்கு ஏதோ வெங்காய மண்டியில் வேலையாம். அதுவும் 3 மணி வரைக்கும் தானாம். அப்புறம் அவள் வீட்டுக்கு வந்து விடுவாள். அம்மாவிற்கு இப்போதுதான் பரவாயில்லை. முதலில் அவள் ஒரு துணிக்கடைக்குத்தான் வேலைக்கு போனாள். அங்கு இரவு 8 மணி வரை தான் வேலை என்றாலும் தான் போக சொல்லும் வரை அவள் இருக்க வேண்டும் என்று முதலாளி சொன்னாராம். சில வாரங்கள் போய்விட்டு நின்றுவிட்டாள். அதற்கு பின் ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவ துடைக்க கடைக்கு போக என்று போய்க் கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போகிறவர்கள். கணவன் முதலில் வந்து விடுவார். அதற்கு பிறகு 2 மணி நேரம் கழித்துதான் அவரது மனைவி வர முடியும். என்னவோ தெரியவில்லை, அங்கிருந்தும் 10-15 நாளிலேயே நின்றுவிட்டாள். அப்புறம் ஒரு ஓட்டலில் பாத்திரம் கழுவ, இன்னொரு துணிக்கடை, கட்டிட வேலை, பிளாஸ்டிக் கம்பெனி, இப்படி நிறைய இடத்திற்கு வேலைக்கு போன வடிவு எங்கேயும் தொடர்ந்து 1 மாதம் கூட தரிக்கவில்லை. அவள் ஏன் இப்படி வேலை செய்யும் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறாள் என்று அவனுக்கும் தெரியவில்லை. பசி வயிற்றை கிள்ளி கொண்டிருந்த ஒரு மாலை நேரம் வீடு முழுவதும் தேடி பார்த்தும் தின்பதற்கு எதுவும் கிடைக்காத விரக்தியில் தவித்தபடியிருந்த சண்முகம் தாமதமாய் வந்து சேர்ந்த அம்மாவிடம், ஏம்மா இவ்வளோ நேரம், எனக்கு ரொம்ப பசிக்குதுமா என்றபோது, அச்சச்சோ, இன்னைக்கு சந்தையில் இருக்கிற வெங்காய மண்டியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நாள் இல்லையா, முதலாளியை பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். நீ பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது நான் வீட்டிலே இருப்பேன். என்ன, சரியா என்றபடியே கையோடு கொண்டு வந்திருந்த சில அதிரசங்களை அவனுக்கு தந்தாள். பரபரவென்று பொட்டலத்தை பிரித்து ஒன்றை எடுத்து கடித்தபடி, ஏம்மா வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டே இருக்கிற என்று கேட்ட சண்முகத்தை பார்த்தவளுக்கு மழுக்கென்று கண்ணீர் திரண்டது.
எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு போன இந்த பாவி மகளுக்கு இருக்கிற ஒத்த கையோட செஞ்சு தர்ற வேலை யாருக்கும் பிடிக்கலடா கண்ணு. ஆனா அவள் அழுது கொண்டே அன்றைக்கு என்னவோ சொன்னாள். சண்முகத்திற்கு அது சரியாக புரியவில்லை. வேலையை பற்றி கேட்டால்தான் அம்மா அழுகிறாளோ, இனி கேட்கக்கூடாது முடிவு செய்தபடி அவன் வேகமாக அதிரசங்களை காலி பண்ணி கொண்டிருந்தான். வடிவு சொன்னது போலவே இப்போதெல்லாம் அவன் பள்ளி முடிந்து வரும்போதே அவள் வீட்டில்தான் இருக்கிறாள். ஆனால் அவன் அப்பாவைத்தான் பார்க்கவே முடிவதில்லை. இன்றைக்கு இரவு அப்பாவை எப்படியும் அவன் பார்த்து விடுவான். அந்த நினைப்பே அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. பள்ளியில் மதிய நேர வகுப்பில் தூங்கிக் கொண்டிருந்த மாரிமுத்துவை நல்லா அண்டா மாதிரி குண்டாவிலே சோத்தை கொண்டு வந்து திங்க வேண்டியது. அப்புறம் கிளாஸை கவனிக்காமல் தூங்க வேண்டியது. எந்திரி, போய் கிரவுண்டை ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு வா என்று கணக்கு டீச்சர் விரட்டிய போதுதான் சண்முகத்திற்கு இன்னொரு உண்மையும் புரிந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டால் நல்லா தூக்கம் வந்துவிடுமோ? அன்று அவன் எந்த விளையாட்டிலும் கலந்து கொள்ளவும் இல்லை. அன்றைக்கு இரவு அவனுக்கு மிகவும் பிடித்த உருளைக்கிழங்கு குழம்பு இருந்தபோதும் பாதி சாப்பாட்டை வைத்துவிட்டு எழுந்தவனை வடிவு ஆச்சரியமாக பார்த்தாள். சம்முவம், ஏண்டா பாதி சோத்தை அப்படியே வச்சிட்ட? என்ன பிடிக்கல உனக்கு? அவன் ஒன்றும் சொல்லாமல் போய் கை கழுவிட்டு வந்தான். டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. போமா, வயிறு நிறைய சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வந்துடும். அப்புறம் இன்னைக்கும் அப்பாவை பார்க்காமலேயே நான் தூங்கிவிடுவேன். நீ எப்பவும் போல என்னையும் எழுப்ப மாட்ட. சண்முகம் சொல்லிக்கொண்டே போய் திண்ணையில் உட்கார வடிவின் முகத்தில் கலவரம் துளித்தது. சில வினாடிகள் யோசனைக்கு பிறகு, சரி கண்ணு, வந்து படுத்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டு இரு. எதுக்கு போய் திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு? பூச்சி போட்டு எதுனா வந்தா கூட தெரியாது. உள்ளார வாசாமி, என் கண்ணில்ல. வடிவு கொஞ்சலான குரலில் கெஞ்சினாள். சரிம்மா என்றபடி உள்ளே வந்த சண்முகம் தனது படுக்கையில் படுத்து கொண்டான். அவன் மிச்சம் வைத்திருந்த சாப்பாட்டிலேயே மேலும் கொஞ்சம் சோற்றை போட்டுக்கொண்டு மெதுவாக உண்ணத் தொடங்கியிருந்தாள் வடிவு. இரவு மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சுவர் கோழிகளின் சத்தத்தை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த சண்முகம் வழக்கம் போல எப்போது தூங்கினான் என்றே தெரியவில்லை. காலையில் ஏதோ வழக்கத்துக்கு மாறான சத்தத்தை கேட்டு திடுமென அவனுக்கு விழிப்பு தட்டிய போது, சத்தியமாய் நான் எடுக்கலையா. நீ கொடுத்த பணத்தை தவிர என்கிட்ட வேற சல்லி பைசா இல்லை. நீ வேணா வந்து வீடு முச்சூடும் தேடிக்கோ. வரும்போதே போதையில தானே வந்தே. பணத்தை எங்க போட்டியோ? போய் மற்ற இடத்துல தேடிப்பாரு. ஈன பொழப்பு நான் பொழைச்சாலும் எவங்கிட்டேயும் திருடுற பொழப்பு எனக்கில்லை. இதுவரைக்கும் எவனும் என் மேலே இப்படி பழியும் போட்டதில்லை. வடிவுதான் வாசப்படியில் நின்றிருந்த அந்த மனிதனிடம் கத்தி கொண்டிருந்தாள். அவன் சில வினாடிகள் அவளையே பார்த்தபடி நின்றிருந்துவிட்டு ஏதோ முனகியபடியே மெதுவாய் நகர்ந்து போவது தெரிந்தது. அதற்கு பிறகு சண்முகம் ஏனோ அப்பாவை கேட்கவும் இல்லை, பார்க்கவும் ஆசை தோன்றவில்லை. வாசகர்களுக்கு மிக்க நன்றி.